கலை தரிசன யூடியூப் சேனலை பார்வையிடுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே இருக்கின்ற எங்களுடைய அன்புக்குரிய முல்லையூர் PS பரணிதர சர்மா அவர்கள் இங்கே இருக்கின்றார். அண்மையிலே உங்களுக்கு தெரியும், ஒரு 2 குறும்படங்களை நாங்கள் எங்களுடைய முல்லைத்தீவு கலைஞர்களுடைய ஒரு முயற்சியாக நாங்கள் வெளியிட்டிருந்தோம். பரணி அண்ணா, அந்த படத்திலே நீங்களும் சிறப்பான ஒரு நடிப்பை தந்திருக்கின்றீர்கள். நிறைய பேர் அதற்குரிய பாராட்டுக்களையும் கூறியிருந்தார்கள். அந்த படத்தை எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்திலே நாங்கள் அரசாங்க அதிபருடைய ஒத்துழைப்போடும், மேலதிக அரசாங்க அதிபர்களுடைய ஒத்துழைப்போடும், ஆசிரியர்கள் ஏராளமான அவர்களுடைய ஒத்துழைப்போடு நாங்கள் வெளியீடு செய்திருந்தோம். அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை இன்று நாங்கள் கேட்கின்றோம். பரணியண்ணா, உண்மையிலே நீண்ட காலத்துக்கு பிறகு முல்லைத்தீவிலே ஒரு சிறிய 2 குறும்படங்கள் வெளியீடு செய்யப்பட்டன. இதை பற்றி நீங்கள் சற்று கூறுங்கள். முகநூல் நேயர்களுக்கு வணக்கம். கலை தரிசனத்தினூடாக பல படைப்புகளை எங்களுடைய தேசமானி குமார் யோகேஸ்வரன் அவர்கள் நேயர்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றார். பல்சுவை அம்சங்களை வழங்கி கொண்டிருக்கின்றார். அண்மையிலேயே இந்த அரிது குறும்படம், அடுத்து பாராச்சிலுவை, இந்த 2 குறும்படங்களும் இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற வகையிலே எங்கள் சமுதாயத்திற்கு ஒரு நல்ல ஒரு செய்தியை நீங்கள் கோரியிருக்கின்றீர்கள். உண்மையிலேயே நான் இந்த அரிது குறும்படத்தை நான் பற்றி சொல்வதாக இருந்தால், நாங்கள் பட்டு வந்த துன்பம் உண்மையிலேயே அது சொல்லிவிட முடியாது. என்னென்னு சொன்னால், நீங்கள் ஆரம்பத்திலே நாங்கள் இந்த படத்தை எடுக்க போகின்றோம் என்று சொல்லி என்னிடம் நீங்கள் சந்தோஷமாக ஒரு கருத்து கேட்டீர்கள். அதிலிருந்து நாங்கள் அந்த முயற்சியை எடுத்து சரியாக 2 வருடங்கள் இந்த படத்தை நாங்கள் வெளியிட வேண்டும் என்னும் பொழுது கனவு 2 வருடத்தின் மேல் இன்று நிறைவேறி இருக்கின்றது. ஏனென்றால் கொரோனாவுடைய ஒரு ஆக்கிரமிப்பால் எல்லாம் நடமாட முடியாத முடக்கம், நாடு முடங்கி இருந்தது. முடங்கி இருந்து மீண்டும் நாங்கள் புத்துயிர் பெற்று உங்களது முதல் படைப்பு கனி முயற்சியாக நீங்கள் இந்த அரிது பாராச்சிலுவை 2 குறும்படங்களை நீங்கள் உங்களது பயிரத முயற்சியின்படி எல்லோருடைய ஒத்துழைப்பாலும் உண்மையிலே அற்புதமான நடிப்பு. நாங்கள் இன்றைக்கு தென்னிந்திய சினிமா படங்களோடு நாங்கள் போட்டி போடக்கூடிய வகையிலே நாங்கள் இல்லாவிட்டாலும் கூட எங்களோட மண்ணிலே நடக்கின்ற சமூகத்திலே நடக்கின்ற அந்த சம்பவங்கள் உண்மையிலே இந்த போனால சரியான ஒரு ஆபத்தான கட்டத்தை நோக்கி எங்களை இளம் சம்பவம் போய்கொண்டிருக்குது. அது போன எடுத்தால் காலமிலிருந்து பின்னேற மட்டும் அதுக்கு என்ன நடக்குதுன்றே சொல்ல முடியாத சூழலே இருக்குது. அண்மையில நீங்கள் கதையை கூட சொன்னீங்கள், போனால ஒரு தம்பியோட மயங்கி விழுந்தோன்றிருக்கிறாருன்னு சொல்லி. ரெண்டாவது கண்ணுக்கு பாதிப்பு. உண்மையில போனன்றது நல்ல ஒரு விஷயம். உண்மையில போன் எங்களோட வாழ்க்கைக்கு உகந்தது தான். நல்ல விஷயங்களை, நல்ல இதுகளை நாங்கள் போன்ல இருந்து அதை பார்த்து நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம். போனால கன சிக்கல்கள் ஆனபடியினால இந்த அரிது குறும்படமும் நான் சொல்ல போகிற செய்தியாக தான். அந்த அரிது குறும்படத்தில் கூட இளம் சமூகம் அவர் தன்னோட நெருங்கி பழகுறா என்று சொல்லி, காதல் என்று சொல்லி அவர் நினச்சி அவளோட பழகுறா. ஆனால் அவள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகினான்னு விரும்பலை என்று சொன்னோடனே அவரது மனம் உடைஞ்சு தற்கொலை. இதான் எங்களோட நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற முக்கியமான பிரச்சனை. தற்கொலை, மற்றது மருந்து முடிச்சு சாகிறது, மற்றது எங்களோட போத வஸ்துகள். இளம் சமுதாயம் அதுக்குள்ளே போய் அடிமையாகி கொண்டிருக்கு. உண்மையிலேயே அது வேதனைக்குரிய விஷயம். நல்ல அற்புதமான படைப்பு. எங்களோட முல்லைத்தீவு மாவட்டத்தில் உண்மையில நல்ல நடிகர்கள் இருக்கிறோம். இன்னும் பல நடிகர்களை நாங்கள் இந்த யோகமா கலைக்கூடத்தால் நீங்கள் கொண்டு வர வேண்டும். முல்லைத்தீவு மாவட்டத்தில் நல்ல திறமான நடிப்புகள். அந்த அரிது குறும்படம் தான் நான் பார்த்துருந்தேன். பாராச்சிலுவை நான் பார்க்க இல்லை. அதுவும் நான் பார்ப்பேன். பார்ப்பேன். ஆனபடியால இந்த உங்களோட முயற்சிக்கு நான் வாழ்த்துக்களும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்றோம். என்ன சொன்னால், இந்த படம் உண்மையில எல்லா இடமும் போயிட்டுதான்றது எங்களுக்கு உண்மையில தெரியல. நான் என்னோட கலந்தவர்கள், என்னோட பழக்கப்பட்ட என்னோட நண்பர்கள் எல்லாருமே இந்த படத்தை பார்த்திருக்கிறார்கள். அவர்களும் வரவேற்பு தெரிவிச்சிருக்கிறார்கள், வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறார்கள். நிச்சயமா நீங்களும் இந்த படத்திலே சிறப்பாக நடித்திருக்கிறீர்கள் பரணி. என்ன அதோட 2 பாடல்களை நீங்கள் பாடியிருக்கிறீர்கள். உண்மையிலேயே எங்களுடைய கலை பண்பாடுகளை உங்களை போன்று, என்னை போன்று ஒரு சிலர் நாங்கள் முயற்சி எடுத்தாலும் அதற்குரிய ஒத்துழைப்புகள் இன்று சமூகத்திலே எவ்வாறு இருக்கிறது? அது காலங்காலமாக என்னன்னு சொன்னால், தென்னிந்திய சினிமாவுக்குள் நாங்கள் மூழ்கிவிட்டோம்.
ஒரு படைப்பை எங்கள் மண்ணிலே செய்கின்றானே அவனுக்கு ஒரு ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும். அவனது கலை முயற்சிக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் அதான் சொல்லுவார்கள், ஒரு மனிதன் இறந்த பிறகு இது அந்த ஜோக்காத்தாளர்களுக்கு சொல்றோம் இல்லை, யதார்த்தமான கருத்து. இந்த ஒரு மனிதன் உயிரோடு இருக்கக்குள்ள அவன் சாப்பிட்டியா கொண்டியா என்ன செய்யற அவனுக்கு என்ன வேணுமன்ற உதவிகளை எங்கட சமூகத்தில் வாழ்ற எங்கட தமிழ் உறவுகள் அதை சிந்திக்கிறேன். இறந்த பிறகு அழகா அவனுக்கு பெலரும் கட்டி இவருக்கு ஆட்டிறைச்சி பிடிக்கும், இவருக்கு மாட்டிறைச்சி பிடிக்கும், இவருக்கு கோழி பிடிக்கும் என்று சொல்லி நல்ல வடிவா படையிலையும் போட்டு வடிவா அந்த எட்டு செலவையும் செய்து ஒரு முறவும் எல்லாருமா சேர்ந்து அதை செய்து முடிச்சுவார்கள். சம்பிரதாயம் வழக்கு. ஆனா இதெல்லாம் அந்த செத்த ஆத்மாவுக்கு தெரிய போறதில்லை. ஆனா உண்மையிலேயே ஒரு கலைஞன் என்று சொல்லப்படுறவன் மென்மையான இதயத்தை கொண்டவன். அவன் கடைசி ஒரு வெளியீட்டு விழாவில் அவன் ஒரு சந்தோஷப்படுறது இப்படியான ஒரு கரகோச. நீங்கள் கூறுவது அது இருக்கும்போது மனிதனை வாழ்த்த வேண்டும் இல்லையா? நிச்சயமாக. அந்த உண்மையிலேயே அது ஒரு வேதனைக்குரிய விடயம்தான். என்று ஒரு நல்ல விஷயத்தை எமது சமூகத்திலே செய்கின்ற பொழுது அதற்கு ஒத்துழைப்பு என்பது மிக குறைவாக இருக்கிறது. அதே போன்று இப்பொழுதெல்லாம் நான் பார்த்தால் தெரிகிறது சமூகத்திலே ஒரு ஒரு அதாவது ஒரு கூடாத விஷயத்தை செய்கின்ற பொழுது எல்லோரும் கூடி நிற்பார்கள் இல்லையா? அதாவது இந்த இன்றைக்கு உலகத்திலே மிகப்பெரிய மோசமான அழிவை குடும்பங்களுக்குள்ளே பிரச்சனையை உருவாகி கொண்டிருக்கின்ற இந்த போதை வஸ்து, ஆல்கஹால், இப்படியான பல பிரச்சனைகள் நமது சமூகத்திலே இருக்கின்றது. இன்று இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிவிட்டால் ஒரு கூட்டம் அவர்களோடே சேர்ந்து 90% நிற்பார்கள் இல்லையா? ஆனால் ஒரு ஒதுங்கி நிற்கின்ற ஒரு 10% இவர்கள் சேர முடியாது இல்லையா? அப்ப இந்த சமூகம் கட்டமைப்பாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் சரியான வேலை செய்பவர்களுக்கு இந்த சமூகத்திலே அங்கீகாரம் என்பது மிக குறைவாக இருக்கிறது. இது நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நிச்சயமா நல்ல ஒரு கேள்வியை கேட்டது. என்னன்னு சொன்னா, ஒரு சராசரி மனிதனை பொறுத்த மட்டும் அவன் காலமே விடிஞ்சு அவன் தொழிலுக்கு போவான். தொழிலுக்கு போயிட்டு அவன் வந்த பிறகு அவன் உடம்பெலுப்புக்காக குடிப்பான். அவன் பொழுது போயிடும். காசை கொண்டு மனசிட்ட கொடுக்குறானா இல்லையோ அது தெரிய இல்லை. அவன் வாழ்க்கைப்பாடு அதோடய அவன் வாழ்க்கைப்படுறது முடிஞ்சிடும். ஆனா ஒரு சமூகத்துல வாழ்ற ஒரு சாதாரண ஒரு பொதுமகனுக்கும் ஒரு கலைஞனுக்கும் வேறுபாடுகள் இருக்கு. ஒரு கலைஞன் என்று சொல்றவன் எல்லாரையும் மகிழ்விப்பவன். தனக்குள்ள ஒரு வேதனைகளையும் துன்பத்தையும் துயரங்களையும் மனதோட அவன் தாங்கிக் கொண்டு மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதும் தான் கலைஞன். அப்ப கலைஞன் கலைஞனுடன் சேருவான். இனம் இனத்தோட சேருவான். இனம் என்று சொல்லக்கூட நான் அந்த ஜாதியை சொல்லியல. அந்த இனம்ன்றது எங்களுடைய அந்த தமிழுடைய பாரம்பரிய எங்களோட சேர்ந்து எங்களுடைய துறை சார்ந்த செயல்பாடு தான் அந்த இனம் என்று சொல்றோம். இந்த கலைஞரோட சேரு. அதாவது நாங்கள் அப்படி பிரித்து பார்க்காமல் எல்லோரும் எல்லா விஷயத்திலுமே நாங்கள் பங்களிப்பு செய்து நல்லதை சிந்திக்க வேண்டும் இல்லையா? அதாவது இந்த பிரபஞ்சம், நான் அடிக்கடி கூறுவது, இந்த பிரபஞ்சம், இந்த 5 பஞ்சபூதங்கள் கூட எங்களுடைய சிந்தனை எவ்வாறு இருக்கிறதோ அதன்படிதான் சிந்தனை எங்களுடைய எல்லா விஷயங்களையும் இந்த பிரபஞ்சம் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது. இன்று இந்த சமூகத்திலே ஒரு மிகப்பெரிய எங்களுடைய சமூகத்திலே பார்த்தால் ஒருவர் நல்லா வாரதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலை இருக்கிறது அல்லவா? அதாவது சமூகத்திலே ஒருவர் நல்லா வந்து விட்டால் அவரை பற்றி எல்லோரும் கூடி கதைப்பார்கள். இவர் வீடு கட்டி விட்டார், நல்லா வந்து விட்டார், அப்படி இப்படி என்று. ஆனால் அவர் கஷ்ட நிலைமைக்கு போகின்ற பொழுது இவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கதைப்பது குறைவு இல்லையா? அப்ப எங்களுடைய இந்த சிந்தனைகள் மிகப்பெரிய ஒரு பிழையாக இருப்பதை நான் பார்த்து இருக்கிறேன் பல இடங்களிலே. இது எங்களுடைய சமூகத்திலே மாற்றிக்கொள்ள வேண்டுமா இல்லையா? நிச்சயமா. அது என்னன்னு சொன்னால், அந்த சொல்லுவார்கள் சுபாவம் பிறப்பின் குணம் என்று சொல்லுவார்கள். அதாவது ஒருத்தன் நல்ல காரியத்தை செய்கிறான்டா அந்த வாழ்த்தி அவனை அவன் செயல்பாடுகளுக்கு ஆதரவு தெரிவிக்கிற அந்த குணம் அங்கே மனதில் ஏற்படப்படும். அது எங்கிருந்து ஆரம்பிக்கின்றா, நாங்கள் படிக்கிற காலத்தில் முன்பள்ளியிலிருந்து ஆரம்பமாக அதை கொடுத்து சாப்பிட்றது, எனக்கு தெரிந்த விடயத்தை மற்றவற்றை பயந்து கொள்வது, இதெல்லாம் முன்பள்ளியிலிருந்து ஆரம்பமாகுது. முன்பள்ளியில் இருந்து தான் பல்கலைக்கழகம். அங்கே மட்டும் அது போகுது. அவர் பெரிய ஒரு ஜொப்பில் வருவார். அது தனக்கு ஒரு வாழ்க்கையை தீர்மானிப்பார். தாய் தகப்பன் உறவு சொந்தம் என்று வாழ்ந்த வாழ்க்கையை விட தனக்கொன்ற வாழ்க்கை, குடும்பமா அவன் மச்சான் சொந்தம் பந்தம்னு சொல்லி அயலட்டையில் அத்தனையும் கூடி வரும் அந்த திருமணம் என்று சொல்லப்படுறது. அப்போ அவர் அந்த பிறப்பிலிருந்து திருமணத்திலிருந்து வாழ்க்கை என்ன முடியும், இதுதான் மனுஷன் வாழ்க்கை. அதுக்குள்ள நாங்கள் என்னத்தை செய்யணும், நீங்க சொன்ன மாதிரி என்னத்தை செய்யணும் என்னத்தை செய்யக்கூடாது எங்கடாக்களுக்கு அது அந்த பழக்கம் இல்லை. ஆனால் என்ன பொறுத்த மட்டும் உங்களுடைய முயற்சி, இந்த அரிது என்கின்ற குறும்படம் இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற ஒரு அற்புதமான நல்ல ஒரு படைப்பு. எல்லோருடைய நடிப்பும் நல்ல பிரமாதமாக இருக்குது.
எதிர்வரும் காலங்களில் நீங்கள் ஒரு முழுநில படத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டிருக்கின்றீர்கள் என்று நான் கதைக்கும் போது கூறியிருந்தீர்கள். உண்மையிலே சிறப்பான கருத்துக்கள் பரணியன்னா. இன்று இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கிறது, இந்த ஒற்றுமை. அதாவது எங்களுடைய கலைஞர்களுக்குள்ளே பல வேறுபாடுகள் இருக்கிறது. இந்த வேறுபாடுகளும் எங்களுடைய கலைக்கு ஒரு சிதைவாக இருக்கிறது இல்லையா? ஒரு கலைஞன் ஒரு ஒற்றுமையாக ஒரு பயணத்திலே செல்கின்ற பொழுது அவருக்கு நாங்கள் ஒத்துழைப்புகளை நல்க வேண்டும். அதை விட்டு பிரிந்து நாங்கள் சென்றால் ஒரு நல்ல படைப்புகளை நாங்கள் கொண்டு வர முடியாது. இது கலைக்கு மட்டுமல்ல, எங்களுடைய சமூகத்திலே என்று இருக்கின்ற ஒரு பாரிய பிரச்சனை. ஒரு சிறிய அதாவது விஷயத்தை செய்துவிட்டால் நாங்கள் ஆடம்பரமாக அதை பற்றி நாங்கள் பேசி அதை பற்றி இருக்கின்றோம். அதாவது என்னுடைய நாடகத்தில் கூட பல இளைஞர்கள் வந்து நடிக்கின்றார்கள், பலர் இருக்கின்றார்கள். இப்படி அங்கேயே பல பிரச்சனைகளை உருவாக்கி பிரிந்து சென்று வருவார்கள். இன்று இந்த 10 வருடங்கள் காலமாக நானும் பல கலைஞர்களை இணைத்து செய்து கொண்டு வருகின்றேன். அவர்களுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட காலம் 1 வருடம் இருப்பார்கள். அதற்கு பின்பு ஏதோ ஒரு நபர் அங்கே வருவார். அந்த நபர் வந்து அந்த பிரச்சனையை உருவாக்கி அந்த டீம் இருக்கின்ற குழுக்களை அப்படியே சிதைக்கின்ற ஒரு வேலையை தொடங்கி விடுவார். இதுவும் உண்மையிலே எங்களுடைய இந்த சமூகத்திலே மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு ஒற்றுமையாக இருந்தால் மற்றது தெரியாததை நாங்கள் கேட்டு பழகி கொள்ள வேண்டும். எங்களுக்குள்ளே அதிக ஈகோ இருக்கிறது. அதாவது எனக்கு அது தெரியும் இது தெரியும் என்று சொல்லி நாங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கற்றல் ஊடாக நாங்கள் இன்னும் அதை சரியாக இந்த சமூகத்துக்கு கொடுக்க வேண்டும் இல்லையா பரணியன்? நிச்சயமா. உண்மையிலே வாழ்த்துக்கள் பரணியன்னா. உங்களுக்கு இன்று இந்த படத்திலே நீங்கள் நடித்து விட்டு ஒரு சிறப்பான ஒரு பதிவையும் எங்களுக்கு தந்திருக்கின்றீர்கள். நாங்கள் உங்களை எங்களுடைய முல்லை ஈஸ்வரம் இசைக்குழுவிலே பல பாடல்களை கூட நீங்கள் தந்து கொண்டிருப்பீர்கள். நேயர்கள் நினைப்பார்கள் பரணியன்னா வந்து விட்டார், ஒரு குரலை கேட்க முடியாதா என்று கூட நினைப்பார்கள் இல்லையா? அப்ப ஒரு பாடல் ஒன்றை பாடி மீண்டும் அடுத்த உரையாடலுக்கு செல்வோம். ஒரு நல்ல பாடல்களை இந்த நேயர்களுக்காக தாருங்கள். நிச்சயமாக. போகும் காற்றும் சேரும் போது வாசம் வருகிறதே, நேரம் காலம் சேரும் போது வாழ்க்கை நிற்கின்றதே. நல்ல நல்ல நேரம் நம்மை வந்து சேரும், முத்து முத்து தெய்வம் நித்த மொழி வீசும், அந்த வானம் வாழ்த்தும். சிறப்பு. அதை விட எங்களுடைய யோகம்மா கலைக்கூடத்தை எங்களுக்கு நிறுவித்தந்த எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அவைத்தன்றல் வள்ளிபுரம் திலகேசன் அவர்கள், அவருக்கு நான் நினைக்கின்றேன் வருகின்ற 16ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள். அவருக்கும் எனக்கும் ஒரு இதுமே இல்லை என்ற உறவு இருக்கிறது இல்லையா? அவருக்கு பிறந்த நாள் 16ஆம் தேதி, எனது பிறந்த நாள் 17ஆம் தேதி. அவருடைய அம்மாவும் யோகம்மா, என்னுடைய அம்மாவும் யோகம்மா. அப்படி ஒரு உறவு யாருக்கும் கிடைப்பதில்லை இல்லையா? ஒரு அருமையான ஒரு உறவு. இப்பொழுது அவருக்கு உங்களுடைய பாடல் நிறைய பிடிக்கும். அதாவது அவர் அடிக்கடி ஈழத்தினுடைய உன்னிகிருஷ்ணன் உங்களை குறிப்பிடுவார். அதாவது இந்த இருமணம் சேர்ந்து ஒரு மணமாகும் திருமணம் என்ற அந்த பாடல் அவர் பாடுகின்ற பொழுது அற்புதமாக இருக்கும். அந்த பாடலையும் ஒரு முறை பதிவு செய்வோம். எங்களுடைய திலகேசன்னாவுக்காக, அவருடைய ஆத்மா சாந்திக்காகவும் நாங்கள் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக. இருமணம் சேர்ந்து ஒரு மனமாகும் திருமணம் என்று, இருவர் சேர்ந்து ஒரு உயிராகும் ஒத்திகை என்று, உனக்கென ஒரு சொந்தம் என்று தான் ஆரம்பம், உனக்கதில் ஆனந்தம் அதுவே என் இன்பம். வாழ்க நீ வாழ்க நீ வாழ்க நீ வாழ்க நீ வாழ்க நீ வாழ்க நீ. ஓ இறைவன் போடும் கட்டளை இதுதான், வாழ்க்கை என்னும் புத்தகம் இதுதான். வாழ்க நீ வாழ்க நீ வாழ்க நீ வாழ்க நீ வாழ்க நீ வாழ்க நீ. நிச்சயமாக நன்றி அண்ணா. அருமையான குரல். அடிக்கடி இந்த பாடலை உங்கள் குரலாக இருப்பார் இல்லையா? அவரை நாங்கள் இந்த வேளையிலே நினைவு கூறி வேறு இறுதியாக நீங்கள் இந்த பார்வையாளர்களுக்கும் எங்களை நேசிக்கின்ற கலைஞர்களுக்கும்
ஒட்டுமொத்தமாக உங்களுடைய கருத்து, இந்த கலைக்கு சம்பந்தமான ஒரு கருத்து நீங்கள் கூறி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நிச்சயமாக யோகேஷ், அதாவது இசைதான் ஒரு நோய் தீர்க்கின்ற மருந்து என்று சொல்வார்கள். நிச்சயமாக நாங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்திலே உண்மையிலே தென்னிந்திய சினிமா படங்கள் மோகத்தில் நாங்கள் இருந்து கட்டோடு தவிக்கின்றோம். ஆனால் இன்று பல கலைஞர்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கின்றார்கள். அதாவது நான் இந்த நேர்களுக்கு சொல்கின்ற ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், எங்களுடைய தேசமானி குமார் யோகேஸ்வரன் அவரோடு இணைந்து பல திரைப்படங்களை அடுத்த கட்டங்களாக அவர் படங்களை எடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார். அனைவரும் ஒற்றுமையாக நாங்கள் செயல்பட்டு எங்களது கலை வளர்ச்சிக்கு நாங்கள் ஒரு சக்தியை அவர் கொடுப்போம். என்று கேட்டால் அவர் உண்மையிலே நான் இந்த முகத்துக்கான நேர்காணன்றதுக்காக சொல்லல, அவர் உண்மையிலே நான் பாடும்போது அவர் ரசிப்பார். என்றால் ஒரு ரசிகன் தான் ஒரு கலைஞனாக வருவான் என்று சொல்லுவார்கள். அதுபடியினாலே நாங்கள் ஒற்றுமையாக என்று செயல்பட்டு பல படங்களை நாங்கள் எடுப்பதற்கு அவருக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குவோம். இந்த கலை தரிசனம் ஊடாக நாங்கள் பல நிகழ்ச்சிகளை தனது முயற்சியினூடாக நானும் படிவுதான் என்று நான் பாகத்தை நான் இங்கே செய்து கொண்டேன். நீண்ட காலமாக நான் அதுக்கு நடிக்கவில்லை. மீண்டும் நாங்கள் அந்த தொடரை தொடங்க ஆயத்தமாக இருக்கின்றோம். அனைத்து கலைஞர்களும் ஒன்றிணைந்து செயல்பட்டு அவரது கலை முயற்சிக்கு நாங்கள் எல்லோருமே அவருக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுப்போம். உண்மையிலேயே நல்ல ஒரு அற்புதமான ஒரு யோகேஷ், உண்மையிலேயே ஒரு அற்புதமான ஒரு கலைஞர். இந்த முல்லைத்தீவு மாவட்டத்திலே பல விருதுகளை வென்ற நாயகர் என்று நான் சொல்வேன். என்று விட கம்போடிய நாட்டிற்கு சென்று உலக பல்லவ நந்திவர்மன் விருதை அவர் பெற்றுக் கொண்டிருக்கின்றார். இன்னும் பல விருதுகள். உண்மையிலே ஒரு விருது என்பது உண்மையிலே எல்லோருக்கும் அது ஆண்டவனுடைய கொடை. அந்த விருது புகழ் எல்லாமே இறைவனுடைய அருளால் கிடைக்கப்படும். நட்பண்பினாலும் அவர்களுடைய அன்பினாலும் அவர்களுடைய செயல்பாட்டினால் தான் அது கிடைக்கப்படும். உண்மையிலே பல்கலைக்கழகத்தில் இருந்து அங்கு படித்து பட்டம் பெற்றவர்கள்லாம் இந்த தேசமானி, விஞ்ஞானமானி, கலைமானி என்று பல்கலைக்கழகத்திலே கொடுக்கின்ற விருது. ஆனால் அவர் தனது அன்பினாலும் பண்பினாலும் அவர் இந்த விருதுகளை பெற்றிருக்கின்றார் என்று நான் சந்தோஷப்படுகின்றோம். முன்பு சொன்னது போன்று நாங்கள் நல்ல விஷயத்தை உண்மையில வீடு கட்டி நல்லா இருக்கான்னு சந்தோஷமா இருக்கான்னு வாழ்த்து தெரிவிக்க வேண்டும். ஆனால் நாங்கள் அந்த வாழ்த்துற மனமும் எங்களுக்கு இல்லை. ஆனபடியால நாங்கள் எல்லாரும் இன்னும் கீழே தான் போய்கொண்டே. நிச்சயமா இந்த வேளையிலே பலர் வாய் கூசாமல் பல்வேறு கதைப்பார்கள். நான் அவர்களிடம் ஒன்றை இந்த இடத்திலே நாங்கள் கூறலாம். ஒரு மனிதனை பற்றி நாங்கள் கூடாததை பற்றி தான் கதைத்துக் கொண்டே இருப்போம். ஆனால் அவர்களுக்கு செய்த நல்ல விஷயங்கள் எல்லாம் அந்த நேரத்திலே மறைக்கப்பட்டிருக்கும். அவர்கள் அப்படி கதைப்பவர்கள் இந்த சமூகத்திலே அவர்கள் என்ன நல்லதை செய்தார்கள் என்பதையும் சற்று அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இல்லையா? அவர்களுக்கு ஒரு ஆன்மா இருக்கிறது. அதை அவர்கள் மறந்து விட்டால் இந்த உலகத்திலே அவர்களுக்கு இயற்கை அவர்களுக்கான சந்தோஷத்தையும் அவர்களுக்கான சரியான வாழ்க்கையையும் தர. அப்ப எனவே நாங்கள் வாழ்கின்ற காலக்குரியது இதொரு, அதாவது என்ன சொல்றது, ஒரு நாடக மேடை. அந்த உலகம் என்பது ஒரு நாடக மேடை. அந்த மேடையிலே நாங்கள் நடிகர்களாக நடித்து விட்டு போகலாம், வாழ்க்கையை நடிக்கக்கூடாது. அப்ப நிச்சயமாக நாங்கள் வாழ்க்கையை நடிக்காமல் வாழ்க்கையை உண்மையாக வாழ்ந்து ஒரு நடிகர்களாக நாங்கள் மேடையிலே திகழ்ந்து சிறப்பாக இந்த வாழ்க்கையை முடித்தால் அது எனக்குரியது இல்லையா? அதாவது பரணி எண்ணெயுடைய நல்லா வாழ்ந்தால் அது பரணி எண்ணெய்க்கு தான் ஆன்மா இருக்கிறது. அவர் தான் அந்த சந்தோஷத்தை இருக்கும் பொழுதும் இல்லாமல் போகும்பொழுது அனுபவிக்க போறார். அதாவது யோகேஷ் என்ற ஒரு நபர் அவர் எப்படி வாழ்கிறாரோ அது அவருக்குரியது. எனவே நாங்கள் வாழ்க்கையை உணர்ந்து வாழ வேண்டும். அந்த வாழ்க்கை அழகானது. இளைஞர்கள் கூட இந்த காலத்தில் உண்மையிலே வேதனையோடு பார்க்கின்றேன். முதியவர்களை மதிப்பதில்லை. முதியவர்களை பார்த்து சில வேளையிலே அவர்கள் அடிதடியோடு கூட இறங்குகின்றதை நான் வீதிகளிலே பார்க்கின்றேன். இந்த நிலைகள் எல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். பெற்றோர்களை மதியுங்கள். பெற்றோர்களின் சொற்களை கேட்டு நடவுங்கள். உங்களுடைய வாழ்க்கை சிறக்க வேண்டும். இந்த வயசிலே எப்படி முந்தி வாழ்ந்ததில்லை இல்லையா? பரணிச்சார் முந்தி எப்படி அம்மா அப்பாவுடைய சொல்களை கேட்டு வளர்ந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தது. எனவே நன்றாக ஒரு சமூகத்திலே நீங்கள் எல்லாரும் வாழ வேண்டும் என்று சொல்லி நானும் இந்த வேளையிலே அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். பரணியனா, இந்த கலை தரிசனம் யூடியூப் சேனல் என்பது உண்மையிலே இந்த யூடியூப்லேயே நிறைய பேர் சிறு சிறு வருமானங்களை எடுத்துக்கிற அளவுக்கு இலங்கையிலே போய் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நாங்களும் ஒரு சிறு முயற்சியாக இந்த கலை தரிசனத்தை உருவாக்கி இருக்கின்றோம். இதை பார்க்கின்றவர்கள் நிச்சயமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி அந்த பெல் பட்டினை அமர்த்தி விட்டால் எங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பாக இருக்கும் இல்லையா? நிச்சயமா அந்த ஒத்துழைப்பை நீங்கள் ரசிக பெருமக்கள் எல்லாருக்குமாக நான் செய்து முல்லைத்தீவு மாவட்டத்தில் நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு கன படைப்புகளை உருவாவதற்கு நீங்களும் இந்த சப்ஸ்கிரைப் அதை செய்து ஒத்துழைப்பை வழங்குங்கள். இறுதியாக நான் ஒரு விடயத்தை கூறுகின்றேன். செய் நன்றி கொண்டாருக்கு உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொண்ட மகற்கு. இது ஒரு திருவள்ளுவர் வாக்கு. அதாவது மனிதன் செய்த உதவிகளை நான் மறப்புமா இருந்தால் நான் செய்த உதவிகளை கொன்றதுக்கு சமம் என்று சொல்லி அதனுடைய கருத்து இருக்கிறது. ஆனபடியினாலே எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய கலை தரிசன
திக்கும் அதோடு யோகமா கலைக்கூடத்தினுடைய இயக்குனர் தேசமானி குமார் யோகேஸ்வரன் அவர்களுக்கும் என்னை இங்கே அழைத்து எனது அனுபவ பயிர் அரிதறிது குறும்படத்திலே நடிக்கின்ற பொழுது உண்மையிலே சந்தோஷமாக இருக்கின்றது. அவர் பல கருத்துக்களை பல ரசிகரியங்கள் சொல்கின்ற போது சந்தோஷமாக இருக்கிறது. எனக்கு வாய்ப்பு தந்த தேசமானி குமார் யோகேஸ்வரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வேளையில் நாங்கள் ஒரு விஷயத்தை பதிவு செய்ய வேண்டும். நீங்கள் சொன்னது போன்ற இந்த அருமையான குரல் ஒன்று சொல்லியிருந்தீர்கள். எங்களுடைய பிரதிபண்ணா இருக்கிறார் அல்லவா, என்னுடைய ஆசான், அதாவது அவருடைய வழியிலே வந்தவன் தான் நான். அவருடைய கற்றலை அவர் எப்படி என்னை வளர்த்து விட்டார்னு உங்களுக்கும் தெரியும், நீங்களும் அவரிடம் கற்றிருக்கிறீர்கள். நிச்சயமா. அப்போ அவர் அடிக்கடி ஒரு விஷயத்தை சொல்வார்கள், இந்த உதவிகள் எல்லாம் பெரிய அளவிலே செய்வார்கள், செய்துவிட்டு அந்த உதவிக்கு ஒரு நன்றி கடனாக அவர்கள் சாகும் வரைக்கும் இருக்க வேண்டும் என்று. ஆனால் அதுக்கு பிரதிபண்ண அவர் அழகான ஒரு குரல் இருந்தார். அதாவது கொடைதனை செய்துவிட்டு, அது அழகான ஒரு குரல். அந்த குரலை நான் நினைக்கின்றேன் எழுதிவிட்டு வாசித்தால் நன்றாக இருக்கும். ஏன்னா அதை நிச்சயமாக எழுதி இந்த இடத்துல நாங்கள் பதிவு செய்கின்றோம். அதாவது அவர் எப்படி எழுதியிருந்தார் என்றால், புகழ் தேடலும் புண்ணியம் நாடலும் அறமுடை ஈகைக்கு இழுக்கு. அதற்கு பொருள் எழுதியிருந்தார், கொடை தனை செய்துவிட்டு மிகப்படுத்தி விளம்பரம் செய்து ஊராரிடமும் உலகத்தாரிடமும் புகழ்ச்சியை கிஞ்சி பெற்று இன்புறுதலும் செய்த நற்கருமத்தால் பிறவிப்பலனோ கிடைக்கும் என எதிர்பார்த்து செயலாற்றுதலும் அற ஒழுக்கத்துடன் கூடிய தர்மம் என்று ஆகாது. அருமையான குரல் இல்லையா? இல்லையே, அவர் என்னத்தை அதில் குறிப்பிட்டிருக்கின்றார் என்றால், நாங்கள் ஒரு நன்மையை செய்துவிட்டு இவர்கள் சாகும் வரைக்கும் எங்களுக்கு நன்றியோடு இருக்க வேண்டும் என்பதை பற்றி. நாங்கள் ஒரு படைப்பை செய்துவிட்டு இந்த படைப்புக்கு எனக்கு பட்டம் புகழ் கிடைக்கவில்லை என்று நாங்கள் அநேகர் அழுது கொண்டிருப்பது, இதெல்லாம் இயற்கை எங்களுக்கு தருகின்றது. நாங்கள் எதையுமே செய்ய தேவையில்லை, விதைப்பதுதான் எங்களுடைய வேலை. அந்த விதை எவ்வாறு இருக்கிறதோ அது நன்றாகவே முளையாகும். நாங்கள் கூடா விஷயத்தை விதைத்து விட்டால் எங்களை பொறுத்ததுதான் இல்லை பரவாயில்லை. அதே போன்று அழகான ஒரு குரல். அதில் உண்மையில் அவருடைய சிந்தனை அற்புதமானது. எனவே பிரதிபண்ணாவுக்கும் இந்த வேளையிலே நாங்கள் நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். அதிலே மனிதர்கள் இந்த காலத்திலே இருக்கின்ற மனநிலையை பற்றி கூட ஒரு குரல் இருந்தார். அதாவது, மமதை ஆகும் மனத்தார் மாந்தரை இழப்பார், மனக்கரை விடத்தால் மரிப்பார். மமதை நிரம்பிய உள்ளத்தினுடையவர் தீய வெளிப்பாட்டால் பிறருடன் குரோதத்தை வளர்த்து உறவுகள் அனைத்தையும் இழந்து விடுவதுடன் ஆணவம் என்னும் மும்மலமாகிய கொடிய நஞ்சினாலேயே சாவினை எய்வார். அதாவது, ஒரு மனிதனுக்குள்ளேதான் எல்லா விஷயமும் இருக்கின்றது என்பதை மிக அழகாக இந்த இடங்களை குறிப்பிடுகிறார். அவர் பல குரல்களை எழுதி கொண்டிருக்கின்றார். மிக விரைவிலே அது வெளிவரும் என்று நாங்கள் கூறிக்கொள்கிறோம். நிச்சயமாக இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற ஒரு அற்புதமான ஒரு திருக்குறள் போன்ற அவர் வடிவமைத்திருக்கின்றார். உண்மையிலே இப்போதைய காலகட்டம் உண்மையிலே எங்களுடைய சமூகம் ஒரு ஆபத்தான கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் நாங்கள் பல சாதனைகளை படைக்கலாம். நிச்சயமாக எங்களது இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய யோகேஷ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து ஒரு நல்ல ஒரு படைப்போடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பெல் பட்டனை அமர்த்தும்படி சொல்லி இந்த யோகேஷ் சப்ஸ்கிரைப் பண்ணுறது அதையும் ஷேர் பண்ணி நீங்கள் எங்களுடைய கலை வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பு வழங்குங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி அண்ணா, நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி.